blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. That is exclusive. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓகே டாக்கி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேச போகிறோம். இட்ஸ் அபவுட் பேட்மிண்டன். ஒரு கோச் நம்மளோட இருக்கார். ஸோ அவர் நம்மளுக்கு இதை பற்றியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பேட்மிண்டனை டைம் பாஸ் ஸ்போர்ட்ஸாவோ இல்லை அது சீரியஸான ஒரு கரியர் அஸ்பிரேஷனாவோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் இப்போ கோச்சை பார்க்கலாம். ஹி வில் எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் திங்ஸ் டுடே. இப்போ நம்மளோட இருக்கிறவர் மிஸ்டர் Krishna is a badminton coach. Pulse Academy la is working as a coach now. இன்னைக்கு நம்ம அவரோட தான் சேர்ந்து பேச போகிறோம். அண்ட் he is going to give us a lot of insights about badminton. அதுக்கான நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றா கேட்போம். அவர் வந்து பதில் சொல்ல போகிறார் இப்போது. ஹலோ கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா, உங்களோட பேட்மிண்டன் கரியர் எப்படி ஆரம்பிச்சது? நீங்கள் எப்போ கோச் ஆனீங்க? அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து நான் 11th வந்து எஸ்டிஐடி வந்து அதுக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தேன். சரி. ஆனால் வந்து 11th தான் வந்து ஃபஸ்ட்டு விளாட ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேட் செலெக்ஷன் இருந்துச்சு. அது எஸ்டிஐடின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டேட் செலெக்ஷன் அட்டன் பண்ணி அதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே 11th 12th அங்கே படிச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போனது. ஓகே. அதுல இருந்து தான் உங்களோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எவ்வளவு நாள் கோச்சா இருக்கீங்க? இங்க பல்ஸ் அகாடமில எவ்வளவு நாள் இருக்கீங்க? 2.5 years கிட்டத்தட்ட ஆகுது. ஓகே, கிரேட். பேட்மிண்டன் பார்க்கும்போது கிருஷ்ணா, அதர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம நாட்டில் வந்து கிரிக்கெட் ரொம்ப பாப்புலரு, ஹாக்கி கூட பாப்புலர் தான். அப்புறம் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்மிண்டன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேட்மிண்டன் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கோங்க சார். ஃபஸ்ட்டு பேசிக்கு கிரிக்கெட் வந்து அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நின்று விளாட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பேட்மிண்டன் வந்து உங்களுக்கு நின்று விளாட்ற ஃபீல் இருக்காது. நீங்கள் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஃபாஸ்ட்டாக பால் வந்துகிட்டே இருக்கும். உங்களால் நிற்க முடியாது ஒரு இடத்துல. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து அதிகமாக பேர்ன் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஆக்டிவாக விளையாடுற ஒரு கேம்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பிடிச்சிரும். பால் பட்டு அந்த பக்கம் போகுதுங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்லேயே வந்து நல்லா இருக்குன்னு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்டிவான ஸ்போர்ட்னு சொன்னீங்க. மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு இது இருக்குங்களா? பெனிஃபிட் இல்லை, அதை தவிர வேறு ஏதாவது மெயின் ரீசன்ஸ் இருக்கா? மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏன் பேட்மிண்டன் நம்ம செலக்ட் பண்ணலாம்? இப்போ கிரிக்கெட்டு அப்படின்னு போயிட்டீங்க, இல்லை ஒரு வாலிபால்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு இது டைம் ஆகும் உங்களுக்கு. ஆமாம். பேட்மிண்டன் நீங்கள் 2 பேர் இருந்தால் கூட ஒரு கோர்ட் புக் பண்ணி நம்ம வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கரெக்டு. ஸோ மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ நிறைய கோர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம ரொம்ப இப்போ அதிகமாகிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து கோர்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் இட்ஸ் as you said, ஒரு 2 பேர் இருந்தாலும் வந்து ஜாலியாக வந்து விளாண்டு போயிடலாம் நம்ம. கரெக்டு. பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா யாரெல்லாம் கற்றுக்கலாம், அதை யாரெல்லாம் விளையாடலாம்? அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து எதுவும் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்கக்கூடாது. சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுதான், அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி மைல்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் அட்டாக்கு, செகண்ட் அட்டாக் அப்படின்னு. ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு விளையாட வரலாம். மற்றபடி யாருனாலும் விளையாடலாங்க. மற்றபடி நீ இன்ஜுரி இல்லாதவங்க அந்த மாதிரி இல்லாதவங்க வந்து தாராளமாக வந்து விளையாடலாம். ஆல்ரெடி சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மேபி அவங்க செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லோவர் ஏஜ் லிமிட்டு, அதாவது இந்த வயசில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட், இந்த வயசை தாண்டிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு எதாவது இருக்குங்களா? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் 5.5 வயசு 6 வயசுலேருந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு கொண்டு வந்து விடலாம் சார். ஓகே. 6 வயசு தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு. சரி. 6 அந்த ஏஜில் இருக்கிறவங்க யாருனாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி 50 வயசு 60 வயசு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து விளாடலாம். ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ கிட்ஸ் நீங்கள் சொல்கிறது புரியுது. ஒரு 5-6 வயசுலேயே ஆரம்பித்தோம்னா நல்லா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்கும், சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் ஏஜ்டு பீப்புள் வந்து நிறைய பேர் திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் அவங்களுக்கு.
சரி நம்ம போய் விளையாடலாமேன்ட்டு நானும் பார்க்குறேன். சில பேர்லாம் கொஞ்சம் ஒரு 60+ கூட விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நீங்கள் ஏன்னா அவங்கலாம் இப்போ 60ல ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அவங்களாம் முன்னாடியே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு இப்போ ஏதாச்சும் டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாலோ, இல்லை நீ சர்ஜரி ஆயினாலோ, இல்லை வந்து ஏதாச்சும் லிகமெண்ட் ஏதாச்சும் டேர் ஆனாலோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு அப்புறமா வந்து விளையாடுறவங்க நான் பார்த்துருக்கேன். ஓகேங்க. அது வந்து ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க ஒரு சில கேப்புக்கு அப்புறம் விளையாடுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, விளையாடவே தெரியாது அப்படின்னு ஒரு 50 வயசு மேலே ஒருத்தர் வந்து விளையாடுறாருன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், யாராக இருந்தாலும் வரலாம். ஆனால் அவங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகே கண்டிப்பாக யாருனாலும் கோச்சிங் எடுக்கலாம். யாருனாலும் இருக்கலாம். ஓகே. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட் மஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? வெயிட் லாஸில் இருப்பாங்க இல்லையா சார், சரி, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க இல்லையா, சரி, அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி இதில் நீங்கள் அதிகமாக விளையாட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்டென்ஸான ஒரு ரேலி போகுது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஜாஸ்தியாகும். ஓகே. ஜாஸ்தியாகிறப்ப அந்த ஹார்ட் வந்து பயங்கரமாக பம்ப் பண்ணுறதுனால ஓகே உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஹெல்த் வந்து ஓகேங்க. உங்களுக்கு இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆமாங்க. அது பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த ஹார்ட் ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்கள் பேட்மிண்டன் விளாண்டிங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்து கார்டியோ தான். கார்டியோ. ஸோ இப்போ இந்த HIIT சொல்கிறாங்களா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், அதுலேயும் வந்து நம்மளுக்கு இந்த ஹார்ட் பீட் அதிகமாகிற வாய்ப்புகள் வரும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த HIIT பண்ணுற ஒரு எஃபெக்டை கொடுக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாம் சார், அது வந்து ஒர்க் அவுட்டாக பண்ணுறப்ப கஷ்டமாக தெரியாது, விளையாடுறப்ப ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பாடி ஒர்க் ஆகுதுன்றது தெரியாமே நம்ம விளையாண்டுட்டு இருப்போம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஆகுறீங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை தாண்டி வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹெல்த்னா நான் வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கேட்குறேன். நம்ம இப்போ ஃபிசிக்கல்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பற்றி தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் தான். சரிங்க. மென்டலுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க வந்து விளையாடுற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்காக வந்து விளையாடுவாங்க. இங்கே சரிங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே ஏதாச்சும் இதாக இருக்குதுன்னா ஒரு 7 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாடுற நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. வந்து விளையாடுறவங்கள ஒரு 8 மணி 9 மணி வாக்கில் வர்றாங்க, நல்ல ஒரு 10-10:30 வரைக்கும் விளையாண்டுட்டு ஜாலியாக போகிறப்ப ஒரு மாதிரியாக வருவாங்க, போகிறப்ப ஜாலியாக போவாங்க. ஸோ ஒரு நாள் பூரா ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு இது எல்லாமே வந்து இங்கே அதை விளையாடும்போது அது ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ் வந்து நானும் என்ன நினைக்கிறேன்னா கிருஷ்ணா, அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து மாறுது இல்லையா உங்களுக்கு? ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நீங்கள் பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதில் ஃபஸ்ட்டு அதில் ஃபோக்கஸும் சேர்ந்து தான் வரும். எஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நாள் பூரா அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ்லையோ இல்லை வேலையிலையோ. அதை வந்து ஒரு சின்ன டைவர்ட் பண்ணுற ஒரு விஷயமா கூட இது நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் தான் மெயின். ஏன்னா அது வருதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது வருது, அது எங்கே அனுப்பணும், என்ன பண்ணணுங்கிறது நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசிக்கணும் இல்லையா? அந்த மைண்ட் பயங்கரமாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, குட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி வந்து கேம்குள்ளே போயிடும். அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க. ஸோ மற்ற விஷயம் மறக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் போயிடும்ல கிருஷ்ணா? யூ ரைட்லி செட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா? இப்போ வந்து நம்ம வேலை முடிச்சுட்டு வந்து விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க நிறைய பேர். இதே போல் மார்னிங்கும் வந்து நிறைய பேர் விளையாடுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு எதுக்கு பெஸ்ட் டைமிங் விளையாடுறதுக்கு? நீங்கள் மார்னிங் வந்து விளையாடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். காலையிலேருந்து விளையாண்டு போனீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா மார்னிங் டயர்ட் ஆகிடாதுங்களா? டயர்ட் ஆகாது. நம்ம அவ்வளோ நேரம் விளையாண்டு போகிறோமே. நம்ம 1 hour விளையாடுறோம் சார். இப்போ அதிகமாக நீங்கள் இப்போ ரேங்கிங் பிளேயர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாலியாக விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வர்றோம் இல்லையா? ஆமாங்க. இப்போ ஜாலியாக விளையாடுறோம் அப்படிங்கிறதுல வர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டயர்டுங்கிறப்ப டயர்ட் ஆகாதுன்றேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அது இட் வில் பூஸ்ட் அப் அவர் எனர்ஜின்னு தான் சொல்கிறீங்க. ஆக்டிவாக தான் ஆக்கும். கண்டிப்பாக மார்னிங் விளையாண்டா. ஆமாம் சார், டயர்ட் ஆகும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது மினிமலாக பண்ணலாம். நீங்கள் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இட் மீன்ஸ் லைக் டைமிங் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆமாம் சார், காலையில் 5 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருக்கேன். அதுதான் எனக்கே டவுட் ஆச்சு. காலையிலேயே இவ்வளோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே. இப்போ நான்லாம் ரன்னிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 5
கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வருவேன். சைக்கிளிங்னா ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வருவேன். அது வந்து இட் வில் பூஸ்ட் அப் த எனர்ஜி. நீங்கள் சொன்ன ஒரு ஆக்டிவாக வச்சுக்கும். நான் 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 10 கிட்ட போகிறேன் அப்படின்னு அது சொல்லும்போது கண்டிப்பா வந்து ஓவர் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஒர்க் அவுட் ஆகும்போது அன்னைக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து டெய்லி நீங்க 1 hour விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அதுல ஏதாச்சும் ஒரு கேமோ 2 கேமோ உங்களுக்கு வந்து நல்லா போற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்போ உங்களுக்கு இது டெய்லி ரெகுலரா நடந்துட்டே இருக்கிறப்ப Okay. உங்களுக்கு வந்து அது ஓவர் ஒர்க் அவுட்டுங்கிற மாதிரி போகாது. அது ஒரு ஒர்க் அவுட் நார்மல் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். நார்மல் ஆகிடும். மார்னிங் வந்து டெஃபினட்டாக நம்ம வெறும் வயித்தோட வருவோம், பெருசாக சாப்பிட்ருக்க மாட்டோம், மேபி ஒரு காஃபி அவ்வளோதான். ஸோ ஈஸியாக இருக்கும் விளையாட. ஈவினிங் வந்து டின்னர் முடிக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் வந்து மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் ஈவினிங் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ஆமாம் சார். ஸோ ஃபுட் நம்ம சாப்பிட்ருக்கோம், இன்டேக் இருக்குது, அதுக்கப்புறம் அது விளையாடுறதுன்றது எப்படிங்க அது ஒர்க் அது 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 கரெக்டான விஷயமா? நீங்க வந்து ஹெவி மீலாக எடுக்கக்கூடாது. ஓகே. அதாவது நான் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்து உங்களால் வந்து விளையாட முடியாது அந்த நேரத்தில். சரிங்க. நீங்கள் வந்து ஒரு விளையாடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடலாம். அதாவது ஒரு கம்மியான ஒரு குவான்டிட்டியில், அதாவது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியில், நல்ல காரமாக இல்லாமல் அந்த ஆயில்லாம் இல்லாமல் ஒரு சாப்பாடு இருக்கும் இல்லையா. நீங்கள் ஹெவி மீல் வந்து சிக்கன் பிரியாணி அது இதுன்னு அந்த மாதிரி போகுது அப்படின்னா அது விளையாடுறப்ப என்ன வரும்னா மேலே வர ஆரம்பிச்சிடும். கரெக்டு. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நைட் ப்ளே பண்ணுறதுக்கு. நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க வந்து நீ இன்ஜூரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஆங்கிள் மோஸ்ட்லி ட்விஸ்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இல்லைனா இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு டெய்லியும் ஒரு 1 ஹவர் டபுள்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி நான் ஓவர் வெயிட்டில் இருக்கேன். ஐ சைட் உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ நம்ம கிருஷ்ணா கோச்சாக இருக்கிறது இங்கே எவ்வளோ கோட் இருக்குது? இது வந்து உடன் கோட் சார். இது சூப்பராக இருக்குது. உங்கள் லைக் கிட்ஸுக்கு அடல்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார்? இங்கே பல்ஸ் அகாடமி 3 கேட்டகரி இருக்குது. பிகினர், டெய்லியும் கோச் நடக்குதுங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் கரியராக எடுத்து பண்ணலாம். பல்ஸ் அகாடமியில்